Hi friends, welcome to GP Landscape and Nursery. நீங்கள் ஜிபி லேண்ட்ஸ்கேப்பில் நிறைய வீடியோஸ் வந்து எக்ஸாட்டிக்ஸ் பற்றி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாட்டிக் ஃப்ளார்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கேஷியா ஃபிஸ்டிலா ஒயிட்டுங்க இது. இதிலே நீங்கள் நார்மல் பார்த்திங்கன்னா நம்ம சித்திரக்கன்னிக்கெல்லாம் வந்து ஏப்ரல் பூஜைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்பர் ரேர் அண்ட் ஒயிட்டுங்க. இந்த மரத்தை பொறுத்தளவுக்கு பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ஃபீட்டு தான் வருங்க. அப்படியே ரவுண்ட் பால் ஷேப்பில் வந்துடுங்க உங்களுக்கு. இது எக்ஸ்பெஷலி என்ன அப்படி இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதோட பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பெட்டல்ஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பூவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹனிபீஸ் உங்களுக்கு வரக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பூவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு அரோமேட்டிக் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அப்படி ஸ்மெல் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல வச்சிங்கனாலே ஒரு அரோமேட்டிக் ஃபீல் கிடைக்கும். இந்த மரத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் பொள்ளாச்சி திஷா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால் இது பிளான் பண்ண செடிங்க. இதிலே பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மல் எல்லோ பார்த்துருக்கலாம். உங்களுக்கு மற்ற கலர்ஸ் பிங்க் எல்லாமே இதில் இருக்குங்க. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கேஷியா நொடிசான்னு சொல்லுவாங்க, கேஷியா ஜவானிக்கான்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் நீங்கள் இந்த ஏரியாவில் நிறைய பக்கம் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ரேர் அண்ட் எக்ஸாட்டிக் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் வேணும் அப்படின்னா எங்களோட ஜிபி லேண்ட்ஸ்கேப் நர்சரி காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் நேரில் வந்து இந்த பார்க்குறனாலும் எங்களோட ஃபார்ம் பார்த்துக்கலாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த கேஷியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத்துங்க. ஏன் ஸ்லோ க்ரோத்துனா இதோட தட்பவெப்பநிலைக்கு மாதிரி தான் வளருங்க. எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு வந்து வளரும். இது நீங்கள் ஒரு வெயிலில் வேணாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஷியா ஃபிஸ்டிலா எல்லோ கலர் நார்மல் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபாயிலேருந்து செடி கிடைக்குங்க. ஆனால் இது ஒயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாட்டிக்குனுங்காட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குங்க. இதுவும் அப்படி தான். அந்த பிங்க் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். கேஷியா நொடிசான்னு சொல்லுவாங்க, ஜவானிக்காவும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரேர் எக்ஸாட்டிக் நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எங்களோட ஜிபி லேண்ட்ஸ்கேப் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த ஒயிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக இருக்குங்க. ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். ஒரு சின்ன இடமா இருந்தாலும் நீங்கள் இது வைக்கலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க. அப்படி ஒன்றும் கஷ்டமான மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்லைங்க. ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். என்ன வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஒரு சின்ன செடியை ஒரு 3 அடி நீங்கள் 4 அடி வாங்கும்போது, மற்றபடி ஒரு 5 இயர்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பூவாக இருக்குங்க. ஒரு இலை இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து 2 மாதத்துக்கு வந்து இது பூ இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு வருஷத்தில் 2 மாதம் வந்து இது பூத்துருக்குங்க. இதோட ஸ்பெஷல் அப்படின்னா எவர்க்ரீன் ட்ரீங்க. இது ஒரு ட்ரீ. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் ஃப்ளார்ஸ் வந்து ஒரு க்ரீனரிக்குள்ளே ஒரு ஃப்ளார்ஸ் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் லைக் பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க. இது ட்ரங்க்கும் பார்த்திங்கன்னா வேரெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக வந்து நம்ம கட்டடங்களை பாதிக்கும்னு பயந்துக்குவாங்க ஒருத்தர். இந்த செடியை பொறுத்தளவுக்கு இதோட வேர்கள்லாம் நம்ம பில்டிங்ஸை வந்து ஒன்றுமே பண்ணாதுங்க. நீங்கள் பில்டிங்லேருந்து ஒரு 5 அடி தள்ளி வச்சிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அதிகமாக வந்து வெயில் வேணுங்க கண்டிப்பாக. இந்த ட்ரீக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் வெயிலில் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃப்ளாரிங் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம இதிலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்லோ வந்து உங்களுக்கு பார்த்துடலாம். எல்லோ நாங்கள் வச்சுருக்கோம், அதையும் பார்த்துடலாங்க. நார்மல் சரக்கொன்றைன்னு பார்த்திங்கன்னா இது எல்லோங்க. இதுதான் வந்து நம்ம சித்திரக்கன்னிக்கு சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த பூ தான் வச்சுருப்பாங்க. இது நார்மல் எல்லா பக்கம் கிடைக்குங்க. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஒரு 100 ருபீஸ்லேருந்து 250 வருங்க. இதோட சீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இது உடச்சிங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் வரும். நீங்கள் இந்த சீட்ஸையே எடுத்து வேணாலும் நம்ம பிளான்டேஷனுக்கு வச்சுக்கலாம். என்ன கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் வருங்க, அதுதான் இதோட ப்ராப்ளம். மற்றபடி வெயிலெல்லாம் நல்லா தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம். எந்த இடத்துக்கு வேணாலும் வைக்கிறாங்க. நீங்கள் எந்த மண் வேணாலும் இதுக்கு சூட்டபிள் ஆகும். இது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பூ வந்து கம்மியாக இருக்குங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக பூத்திருந்தது. இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த கீழே பாருங்கள், இதோட விதைகள் வந்து போன இயரோட விதை தான் இந்த டைமுக்கு நம்மளுக்கு பிளான்டேஷனுக்கு கிடைக்குது. இது மாதிரி நிறைய விதைகளை நம்ம கலெக்ட் பண்ணி கூடி நம்ம ரோட் சைடில் எல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம். இதில் சின்ன சின்ன விதை இருக்குங்க, ஈஸியாக க்ரோ ஆகிறது தான். இந்த விதையை கலெக்ட் பண்ணுறனாலும் நம்மளுக்கு கிராமப்புறங்களில் நிறைய வைக்கலாங்க.